சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர் மனோஜ் சோன்கர் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், கூடுதல் விவரம் என்ன? சக்தி, ஒரு மாநகராட்சி தேர்தல், மேயர் தேர்தல் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேள்வி எழலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்துடைய தலைநகரா இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு மேயர் தேர்தல் அப்படின்றது இன்னைக்கு நடந்துச்சு. மொத்தம் சண்டிகர்ல 35 மாநகராட்சி இடங்கள் அப்படின்றது இருக்கு. இதுல 14 கவுன்சிலர்கள் பாஜக வசம் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கிட்டையும் காங்கிரஸ் கட்சி கிட்டையும் முறையே 13 மற்றும் 7 இடங்கள், அதாவது ஆம் ஆத்மி கிட்ட 13 இடங்களும் காங்கிரஸ் கட்சி கிட்ட 7 இடங்களும் இருக்குது. சோ இப்போ யாருக்குமே பெரும்பான்மை பலம் இல்ல அப்படின்ற ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணி சார்பாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் இரண்டும் சேர்ந்து நாங்க சண்டிகர் மேயர் தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. கூட்டணி அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாட்டுல நடக்கக்கூடிய முதல் இந்த இந்தியா கூட்டணியா அவங்க களமிறக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படின்றதுனால இது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த தேர்தலுடைய முடிவுகள், தேர்தல் முடிவுகள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 36க்கும் அதிகமான இடங்கள்ல 16 வாக்குகள் பாஜக வேட்பாளரான மனோஜ் சோன்கருக்கு கிடைச்சு அவர் இப்போ மேயரா வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே நேரத்துல எதிர்கட்சியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவருக்கு வெறும் 12 வாக்குகள் மட்டுமே கிடைச்சிருக்கு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது 8 வாக்குகள் செல்லாதவை அப்படின்ற ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 8 வாக்குகள் எப்படி செல்லாதவையா அறிவிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான விளக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் சார்பா தெரிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக இந்த தேர்தலை ஒட்டி சண்டிகர் கார்பரேஷன் ஆபீஸை சுத்தி கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஊடகவியலாளர்களுக்கு உள்ள அனுமதிக்கப்படவில்லை. உள்ள கவுண்டிங் எப்படி நடக்குது அப்படின்றது வெளியே இருக்கிற ஸ்கிரீன்ல ஆடியோ இல்லாம ஒளிபரப்பப்பட்டிருந்துச்சு. இதுக்கு காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த தேர்தல் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு இன்னைக்கு தேர்தல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருந்த அடிப்படையில தான் இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சு. சோ தேர்தலுக்கு முன்பாகவும் சரி, தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் சரி, நிறைய சர்ச்சைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில இப்ப தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பா வந்திருக்குது. இந்த தேர்தலை அறிவிச்ச உடனேயே ஆம் ஆத்மி கட்சி சார்பா சொன்னது, இந்தியா கூட்டணி முதலா நாங்க ஒன்றிணைந்து நாங்க போட்டியிடுறோம், இதுக்கப்புறம் பாஜகவுக்கு தோல்வி முகம்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நிலைமை மாறி தலைகீழா அப்படியே வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ இது அப்கோர்ஸ் பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி என்ன ஒரு சிக்கலை இன்னும் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.